நான் 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறேன். எனக்கு செய்யணும்னு அவசியம் கிடையாது. ஆனா பொதுமக்கள் கிட்ட என்னோட மரியாதை இது எல்லாத்தையும் நான் அடகு வச்சுட்டு தான் நான் இங்க நிக்கிறேன். ஏன்னா விவசாயிங்க வேணும். கம்ப்யூட்டர்ல வேலை செஞ்சாலும் எதுல வேலை செஞ்சாலும் நம்ம 3 வேலை சாப்பிடுறது சோறு. அந்த சோறை கொடுக்கிற விவசாயி உயிரோட இருந்தாதான் நம்ம சோத்தை சாப்பிட முடியும். அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. என்னதான் சம்பாதிச்சாலும் என்னதான் பண்ணாலும் சோறு தான் வேணும். அந்த சோறு செய்யற விவசாயி உயிரோட இருந்தாதான் நம்ம ஒவ்வொருத்தரும் உயிர் வாழ முடியும். இல்லாட்டி ஒவ்வொரு சோத்துக்காக பிச்சை தான் எடுக்கணும். அந்த பிச்சையை நாங்க இப்பயே எடுக்கிறதுக்கு வந்திருக்கோம். அதான் அதுக்குதான் இந்த சட்டி. பாத்துக்கோங்க. நாளைக்கு எல்லாரும் உங்க பிள்ளைங்களும் எல்லாரும் பிச்சை எடுக்காம எடுக்கணும்னா இன்னைக்கே நமக்கு அந்த விழிப்புணர்வு இருக்கணும். சூடு சொரணை நம்ம உணவே சேஞ்ச் ஆயிடுச்சு, மாறி போச்சு. அந்த போராட்ட குணன்ற உணர்வு கூட இல்லாம மழுங்கையா செத்த பணமா நடைபணமா நடந்துகிட்டு இருக்கோம் இங்க. அந்த இதெல்லாம் மாறணும். அந்த இது மாறினாதான் நமக்கு விடுவி காலம் குறைக்கும். நம்ம விவசாயிகளுக்கு நல்ல வழி பிறக்கும். அது வழி பிறந்தாதான் நல்ல சோறு நம்மளால சாப்பிட முடியும். அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நாங்க இங்க யாருக்கிட்டையும் காசு வாங்குறதுக்கோ எது வாங்குறதுக்கோ இல்ல கட்சியை சார்ந்தவங்களும் கிடையாது. தனிப்பட்ட மனுஷன். எனக்கு தோணுச்சு சோறு தின்றோம். அதனால அந்த உணர்வு உங்ககிட்ட வந்திருக்கிறோம். 234 எம்எல்ஏ, 50 எம்பி, வெறும் 284 இந்த 7.5 கோடி ஜனத்தையும் பொட்டையா வச்சிருக்கிறான்னா நம்மளாலதான். காரணம் நம்மளாலதான். நம்ம கிட்ட அவனுக்கு பயம் இல்ல. மொத்த ஜனங்களும் இந்த